Anyone who raises himself will be humbled, and anyone who humbles himself will be raised. மத்தேயு 23:12. தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, திருவாசகத்தில் திருச்சதகம் என்ற நூலிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள்: யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இறைவனுடைய அருளை பெற நான் என்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரிடம் அழுது தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை இறைஞ்சுகிறார்களோ, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னியும், தாவீதின் மகனே என் மீது இரங்கும், ஏறெடுத்தும் பார்க்க துணியாமல் பாவி என் மேல் இரக்கமாயிரும் என்றெல்லாம் வேண்டியவர்கள்தான் இறைவனுடைய அருளை பெற்றார்கள், இரக்கத்தை பெற்றார்கள், மன்னிப்பை பெற்றார்கள், குணம் பெற்றார்கள். நீரில் மூழ்கும் போது பொருள் மேல் ஆசை, நிலையான கரையில் வந்தால் நிலமேல் ஆசை. ஆகவே இந்த ஆசை என்பது கொஞ்சம் நாம் நிலையாக இருக்கும் பொழுது உடனே அடுத்ததற்கு தாவுகிறோம். ஒரு பெரிய பணக்காரன் கப்பலில் செல்லும் பொழுது கப்பல் ஆட்டம் காணுகிறது புயற்காற்றினால். எங்கே மூழ்கி விடுவோமோ என்று பயம். ஆகவே கனமான பொருட்கள் எல்லாம் தூக்கி போடுகிறார்கள், தப்பித்தால் போதும் என்று. இந்த பணக்காரனுக்கு நிறைய சொத்து பத்தெல்லாம் உண்டு. ஆகவே சொத்து பத்தெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? 6 அடி நிலந்தானே கடைசியில். ஆகவே இவ்வளோ சொத்து பத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அவை உடனே வேண்டிக்கிட்டான், முட்டி போட்டு, ஆண்டவரே கடவுளே, நான் காப்பாற்றப்பட்டால் என் வீடு ஒன்று பெரிய வீடு இருக்குது, பணக்கார வீடு, அது என்னத்துக்கு? அதை விற்று நான் கடவுளுக்கு கொடுத்துருவேன், என்னை காப்பாற்றினா போதும். வேண்டிய 5வது நிமிஷத்தில் புயல் நின்று போச்சு. உடனே பாருங்க இந்த குரங்கு மனசு, ஐயையோ இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு வேண்டி இருக்க கூடாதா, கொஞ்சம் அவசரப்பட்டு வேண்டிட்டேன்னா அப்பவே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த ஆசை இருந்தால் இப்படித்தான், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை தன்வயப்படுத்தி கொள்வதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு. நீரில் மூழ்கும் போது பொருள் மேல் ஆசை, நிலையான கரையில் வந்தால் நிலமேல் ஆசை. டேக் கேர் not to perform righteous deeds in order that people may see them. மத்தேயு 6:1. மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். விளம்பரம். முன்பெல்லாம் கோயிலுக்கு டியூப் லைட் கொடுத்தாங்கன்னா டியூப் லைட்டில் போட்டிருப்பாங்க அந்தோணி சாமி உபயம் அப்படின்னு அந்த பட்டியலை எழுதியிருக்கோம். ஃபேன் சுற்றுச்சுன்னா ஃபேன் நடுவில் எழுதியிருப்பாங்க ஆரோக்கிய சாமி உபயம் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் இல்லை. அது மட்டுமல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க, வந்து கொடுத்துட்டு விளம்பரம் வேண்டாம் சொல்லாதீங்க, எங்கள் பேர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல உள்ளம், வளர்ந்த உள்ளம், நன்றாக பண்படுத்தப்பட்ட உள்ளம். மக்கள் பார்க்க வேண்டும் என்று அல்ல, விளம்பரத்திற்காக அல்ல. என்னுடைய மனது, என்னுடைய குடும்பம், என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்கு அர்ப்பணம். ஆகவே அதை நான் செய்கிறேன். ஆகவே இதுதான் சிறந்த உள்ளம், உள்ளத்தில் நல்ல உள்ளம். மனத்துக்கண் மாசிலனாதல், இவைகள் எல்லாம் நல்ல விழுமியங்கள். The different kinds of Pharisees, பரிசேயர்களில் எத்தனை வகை பாருங்கள். 1 the shoulder Pharisee, 2 wait a little Pharisee, 3 bruised or bleeding Pharisee, 4 humpbacked the trembling Pharisee, 5 ever reckoning Pharisee, 6 timid Pharisee, 7 God fearing Pharisee. பரிசேயர்கள் பலவிதம். 1 தோல் குலுக்கும் பரிசேயர். எதுவும் எனக்கு தெரியாது. இந்த பிரெஞ்சுக்காரங்க தோல் குளிக்குவாங்க, ஜெனசெப்பா, அவங்களுக்கு தெரியுமா? ஜெனசெப்பா, அதான் ஒன்று தீர்ந்து போச்சு. இந்த ரோடு எங்கே போகுதுங்க? ஜெனசெப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்களா? ஜெனசெப்பா அப்படின்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. தோல் குலுக்கும் பரிசேயர்கள். கொஞ்சம் பொறு பரிசேயர்கள், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வரேன். நான் ஃப்ரான்ஸுக்கு 2 தடவை போனேன். முதல் தடவை ஒன்றுமே தெரியாது, 2வது தடவை போனப்போ கொஞ்சம் தெரியும்.
அந்த அனுபவம் என்ன காட்டுகிறது என்றால், நான் கொஞ்சம் மிதப்பா போனேன். நான் 3 வருஷம் பிரெஞ்சு படித்தேனே, அவங்க பேசுகிற பேச்சு ஒன்று கூட புரியல, என்னாலையும் ஒன்றும் பேச முடியல. என்னுடைய தங்கை மகள் சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, அவங்க பேசுகிற பேச்சு இனிமையாக இருக்குது, நல்லா புரியுது. 3 நாளில் இந்த பிள்ளைங்க பேசுறதுல நிறைய ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன். 3 வாரம் ஒன்று வெளியில் ஒப்பேற்ற முடியல. இந்த ரோடு எங்கே போகுதுன்னு இங்கிலீஷில் கேட்டால் சின்ன செப்பான்னு போயிட்டே இருப்பாங்க. ஓட்ட ஃப்ரெஞ்சில், பொட்லர் ஃப்ரெஞ்சில் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனே வாங்க வியன் 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 அப்படின்னு சொல்லி அப்படியே கரிசனம் கட்டிக்கிட்டு வருது, கட்டு சோறு விட்டுட்டு கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய் இப்படி கோ ஃப்ரெஞ்சில் 2 வார்த்தை பேசினோன்னே அவனுக்கு அப்படியே புலகாங்கிதம். கொஞ்சம் பரிசெயர். காயப்பட்டு ரத்தம் கசியும் பரிசெயர்கள். என் வேலை உண்டு, அவங்கெல்லாம் யாரும் ஏறெடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு பரிசெயர்கள். ஏன் ஏறெடுத்து பார்த்தாங்கன்னா யாராவது பெண்கள் வந்துடுவாங்க, பெண்களை பார்க்கக்கூடாது, ஆகவே நான் பார்க்க மாட்டேன் பேர் வழி அப்படின்னு தலையை நட்டுக்கிட்டே போய் இடிச்சுக்கிட்டு மோதுகிற பரிசெயர்கள். குனிந்து நடக்கும் வளைந்த முதுகு. குனிஞ்சு நடந்து நடந்து அவன் முழுகே வளைஞ்சு போன பரிசெயர்கள். எத்தனை காலம் அப்படியே இருந்திருக்கிறான் பாருங்க. எப்பொழுதும் கணக்கு பண்ணும் பரிசெயர்கள். எது எடுத்தாலும் கணக்கு, இதுனா அப்படி ஆதாயம் அனுகூலம், இது இப்படி அது அப்படி, இது இப்படித்தான், அது கடவுளாக இருந்தாலும் சரிதான் என்று அந்த நாணயம் மாற்றுவோர், அந்த வரி வசூலிப்போர் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, எல்லாம் கணக்கு பண்ணுகின்ற பரிசெயர்கள். பயந்த சாது பரிசெயர். நல்லா தெரியும் நமக்கு, அரிமத்தையா, சூசை, நிக்கோதேமு, இவங்கெல்லாம் பயந்தவர்கள், சாதுவானவர்கள். பேசுகிற பேச்சு கூட மற்றவங்களுக்கு கேட்காது, அப்படியே அமைதியாக இருந்தவங்க, அவங்களும் பரிசெயர்கள் தான். எத்தனை வகை பாருங்கள். கடைசியில் கடவுள் பயம் கொண்ட பரிசெயர். கடவுள் மீது மட்டும் பயம். அந்த பரிபூர்ண சர்வேஸ்வரனுக்கே அஞ்சுவோம் என்று பாரதியார் சொன்னார் அல்லவா, அப்படி இருக்கின்றவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? 7 வகை இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் நம்ம பொருந்துறோமா பார்த்துக்குங்க. தலைமைக்கு தேவை தாழ்ச்சி, பணியாளனுக்கு தேவை பணிவு. நம் போப்பாண்டவர் என்ன செய்வார்? ஜான் த பால் ஒவ்வொரு தடவையும் விமானத்திலிருந்து இறங்கும்போது அந்த தரையை முத்தம் கொடுப்பார். இந்தியா நாட்டுக்கு வந்தார்னா அங்கே பாம்பேயில் இறங்கினார், இறங்கி முட்டி போட்டு தரையை முத்தம் கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த மக்களை நேசிக்கிறேன், இந்த மண்ணை நேசிக்கிறேன் என்று மண்டியிட்டு தாழ்ச்சியோடு அந்த மண்ணை முத்தமிடுதல் தன்னுடைய தாழ்ச்சி. என்ன கையெழுத்து போடுவார்? செர்வு செர்வோரும், அடியானுக்கு அடியான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிப்படையில் பிறருக்கு சேவை புரியவே வந்தேன், சேவை பெற அல்ல. பணியாளனுக்கு தேவை பணிவு. ஒருத்தன் பணி செய்கிறான் என்றால் பணிவு தேவை, தாழ்ச்சி தேவை. அகங்காரம், ஆணவம் நிச்சயமாக என்னை வாழ்வுக்கு இட்டு செல்லாது. The contemporary man listens more willingly to witness than to teachers, or if he listens to teachers, it is because they are witnesses. போதிக்கிறவரை விட சான்று பகர்வோரை தற்கால மனிதன் அதிகம் செவி மடுக்கிறான். ஆசிரியரே சான்று பகர்வோராக இருந்தால் இன்னும் ஈடுபாட்டுடன் கேட்கிறான். 2 ஆசான்கள். ஒருத்தர் என்னை விட வயசு கம்மி, ஆனால் அறகுறை, ஆனால் அது பண்ணுற சவுடால் இந்த அல்லக்கை ரொம்ப ரொம்ப அதிகம், அரைகுடம் தலைமையிட்டு இருக்கும். இன்னொருத்தர் என்னை விட வயசானவர், ஆனால் சாதாரண எஸ்எல்சி தான் அந்த காலத்தில், ஆனால் நிறைகுடம், அருமையாக ஆங்கிலம் பேசுவார், தப்பு இல்லாமல் ஆங்கிலத்தை போர்டில் எழுதுவார். ஃபாதர் இந்த ஸ்பெல்லிங் சரியாக பாருங்க ஃபாதர் அப்படின்னு. அவருக்கு தெரியும் ஃபாதர் நம்மளை விட படித்தவர், அவருக்கு தெரியும் என்ற ஒரு தாழ்ச்சி. நான் மாஸ்டர், நீ யாராக இருந்தால் என்ன, நான் சொல்கிறதா கேட்கணும். அது முதல் கேட்டகரி, முதல்ல இருந்துச்சு அந்த அல்லக்கை. ஆனால் இந்த மனுஷன் அப்படி இல்லை, பணிவு. அவர் நடந்து வந்தார்னா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற பசங்கள்லாம் எழுந்து நின்று கை கூப்புவானுங்க. ஏன்? நடமாடும் தெய்வம். சொல்லிக் கொடுக்கறது அல்ல, போதனை அல்ல, வாழ்ந்து காட்டுதல், சான்று பகர்தல். பேரு முருகையன், இந்து மனுஷன், எப்படி வாழ்ந்து காட்டுறாரு பார்த்தீங்களா? எனக்கு இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன்னா, என்னுடைய உள்ளத்தில் எவ்வளோ தூரம் பதிந்திருப்பதினால் அதை ஞாபகப்படுத்தி சொல்லுகிறேன். இதுதான் சான்று பகர்தல். பெரிய போதகனாக இருந்தால் என்ன, சாதாரண ஆளாக இருந்தால் என்ன, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மைக்கு சான்று பகர்வேன். சான்று பகர்வதுதான் என்னுடைய வேலை. என் ஆண்டவருக்கு சான்று பகர்தலாக நான் வாழ்வேன். இது தவக்காலம். அப்படி வாழ்ந்தோம் என்றால் நாம் விசுவசிக்கின்ற கோட்பாடுகளுக்கு சான்று பகர்வலாக இருக்க முடியும்.
விழுந்தால் இருப்போம், செபிப்போம். லார்ட், protect us from what could harm us and lead us to will save us. Help us always, for without you we are bound to fail. ஆண்டவரே, எங்களுக்கு தீங்கிழைப்பவற்றிலிருந்து எங்களை காத்து எங்களை காப்பவற்றிற்கு வழி நடத்தியருளும். ஏனெனில் உம்மால் அன்றி எங்களுக்கு வெற்றி இல்லை. நீர் மனித தன்மை பூண்டு, அதுவும் அடிமையின் தன்மை பூண்டு, சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானீர். ஆகவே உம்மை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே என்கின்ற வகையில் நீர் எமக்காக ஒரு உதாரணத்தை ஒரு மேல்வரி சட்டமாக விட்டு சென்றேன். அதை நாங்கள் கடைபிடிக்க செய்திடலாம். எங்கள் உள்ளத்தில் அந்த தாழ்ச்சியை இன்னும் அதிகமாக உருவாக்கிறோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.